அவங்கவுங்க வீட்டு வாசல்ல எந்த மாதிரி கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க வீடு தேடியே கொண்டு போய் நான் கிஃப்ட் கொடுக்க போறேன். ஹவுஸ் ஒய்ஃப் தான் இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. வாவ், சூப்பர் கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. 7th 8th படிக்கும்போது சாரீஸ் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். சூப்பரா இருக்கு. வாங்க வாங்க, எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கீங்க. செம சூப்பர். சோ மார்னிங்ல இருந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃப் மாதிரி இருக்கும். பண்ணோமா, குக் பண்ணோமா, கிளம்பணுமான்ட்டு. இன்னைக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. எவ்வளவு ஹாப்பியான விஷயங்க. 39 வருஷம் ஆச்சு மேரேஜ். இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி ஒரு 4 பேர் நாங்களாம் சேர்ந்து ரொம்ப, அது இவங்க வீட்டுல இந்த மாதிரி டீ காஃபி ஓட்டு கொடுக்குறேன், அந்த மாதிரி காஃபி ஓட்டு கொடுக்கறது ரொம்ப ஜாலி. சுஜாதா பாபு வாய்ஸ் சேனலுக்கு ஒரு எல்லாருக்கும் சுஜாதா பாபுக்கு தான் எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபுட்டு, டோர் டெலிவரி, ட்ரெஸ்ஸு, டோர் டெலிவரி, எல்லாமே டோர் டெலிவரி இருக்கும்போது நம்ம ஒரு காம்படிஷன் போகிறோம், அதுவும் நம்ம டோரில் இருந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த தடவை மார்கழி சீசனில் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டிருப்பாங்க. வெளியில் வந்து காம்படிஷனில் கலந்துக்க முடியாமல் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சோழிங்கநல்லூர் TNHB 1500 ஃப்ளாட்ஸ்க்கு நான் இங்கே வந்துருக்காங்க. அவங்கவுங்க வீட்டு வாசலில் எந்த மாதிரி கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க வீடு தேடியே கொண்டு போய் நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மாதிரி கோலங்கள், எந்தெந்த மாதிரி திறமைகள்லாம் காட்டியிருக்காங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாயா வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். வாங்க கதவை தட்டி அவங்க கூப்பிடலாம். சூப்பரா இருக்கு கோலம். குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு கோலம். வெரி நைஸ். மாயா இப்போதான் ஃபர்ஸ்ட் வீடு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடையும் முடிச்சுட்டு சொல்லலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? வீடியோ எடுத்தாச்சு. யூட்டிலிட்டி பிளாக் நான் கூப்பிட்றேன். எல்லாரையும் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே வந்துடுங்க. இப்போ அடுத்த பிளாக் வந்திருக்கோம். வித்யாவை போய் பார்க்க போகிறோம். வாவ், செம்மையாக இருக்குங்க கோலம். ஹாய் வித்யா, வாங்க. குட் மார்னிங். ஃபைனல் டச்சு. வாங்க, அழிக்காம வாங்க. போடா போய் ஜட்டி போட்டு வாடா. ஸ்கூல் லீவா இன்னைக்கு? எப்படி இருக்கீங்க? வாங்க. சூப்பர் சூப்பர், அழகாக இருக்குது கோலம். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க கோலம் போட? சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குங்க. இப்ப அடுத்து நம்ம போய் ராஜியை பார்க்க போறோம். ராஜி என்ன கோலம் போட்டிருக்காங்க. வெரி நைஸ். நாமளும் இதே கம்யூனிட்டில தானே இருக்கோம். இது ரொம்ப அழகா இருக்கு கோலம். சூப்பர். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க போடுறதுக்கு? அப்படியா? நீ ஹெல்ப் பண்ணியா இல்லையா? தொந்தரவு பண்ணியா ஹெல்ப் பண்ணியா? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியா? அப்படியா? வா பக்கத்துல. உன் பேர் என்ன? அஜிதேஷ். சூப்பர். எந்த கிளாஸ் படிக்கிற? வெரி குட் வெரி குட். பா, தமிழ்ல கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 4th ஸ்டாண்டர்ட், 4வது. ஏய் அழகுடா நீ. தேங்க்யூ. பழக்கம். அருமை அருமை. இது என்ன புள்ளி வச்சு கோலமா இல்ல கையில அப்படியே வரைஞ்சதா? கையில வரைஞ்சு. ஹவுஸ் ஒய்ஃப் தான் இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? எப்ப பாரு வீட்டுல உட்காந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு பேர் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இல்ல. வாய்ப்பே இல்ல ராசா. செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படியே. ஏய் நீ செல்ஃபி எடுற உன் போட்டோல உன்னோட கேமரா. சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்காக இந்த TNHB 1500ல முதல்ல வந்து குரூப்பில் சொல்லியிருந்தோம், உங்கள் வீடு தேடியே வரோம், நீங்கள் கோலம் போட்டு வைங்க, நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் தரேன் அப்படின்னு. இப்போ 2-3 வீடு பார்த்தாச்சு. வாங்க அடுத்த வீட்டுக்கு போகலாம். எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். 30, 31 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு பேர் கொடுத்துருக்காங்க. போய் பார்க்கலாம் எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு. வாங்க போய் அர்ச்சனா எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ஓகேவா? அர்ச்சனா. வாவ், நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே. வாவ், சூப்பர் கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அர்ச்சனா மயில் போல இருக்காங்க, அதே மாதிரி மயில் மாதிரி கோலம் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. ரொம்ப பிடிக்கும். அப்படியா?
நான் அவங்க நியூஸ் வாசிக்கும்போது ஆக்சுவலாக இப்போ கிடையாது, ஓகே, ஒரு 7th 8th படிக்கும்போது சாரீஸ்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். நான் எங்கள் பாட்டி நானும் சும்மா கமெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, அப்போ வந்து சாரி சூப்பராக இருக்கு, நம்ம அடுத்தது வாங்கும்போது உனக்கு இது இந்த கலர் வாங்கணும், மைல்டு கலராக இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சில கலர்ஸ் அந்த எல்லோ கலர்லாம், ஆமா, சிலதெல்லாம் நம்ம மனசுக்கு வராது. அது பிடிச்சுன்னா அந்த மைண்ட்லேயே இருக்குமா. எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோன்னு தான் நான் இதை பார்த்தேனே. நான் போய் பார்த்தேன். அப்போ எனக்கு இவங்க தானா அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே இப்போ பார்த்தோம். நீங்க என்ன மேக்ஸ் டீச்சரா? ஓகே, நைஸ். எப்படி தோணுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ல? என்ன லாங்குவேஜ் நீங்க? English. English. வேற? Telugu. Telugu-ஆ? Telugu రాలేదు. No problem. Very nice. Thank you so much. Today being a National Mathematics Day, we choose to keep a theme of Ramanujam birthday symbolic. He born in 1887 and his favorite number is 1729. He likes that number. Okay. That's a Ramanujam favorite number. Without him, we will not be able to know the numbers and mathematics. So I just taken a theme to remember him at least on this day. அடுத்த பிளாக் வந்தாச்சு. செம்மையா இருக்குங்க கோலம். நம்ம அவங்க கிட்ட பேசலாம். உங்க பேரு? ஷர்மிளா. செம்ம சூப்பரா இருக்குங்க. அரங்கு நிறைந்த மாதிரி வாசல் நிறைந்த கோலம். பார்க்கவே செம்ம கலக்கலா இருக்கு. நாமளே நிறைய நியூஸ்ல பாக்குறோம் குழந்தைங்களை வந்து நாய் கடிச்சிருது அப்படின்னு. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும். கார்பரேஷன்ல சொன்னா அது வந்து அவங்க குடும்ப கட்டுப்பாடு மட்டும் பட்டிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த நாயெல்லாம் காம்பவுண்டு தாண்டி ஏறி வந்துடுது. இதனாலே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம வந்து நாய்க்கு எந்த விதத்துலையும் வந்து என்ன சொல்றது, எதிர்ப்பு கிடையாது. எல்லாமே வந்து வளர வேண்டிய மிருகங்கள் தான். ஆனால் வந்து சிலருக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் வந்து நம்ம தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போக போகிறோம். அழகாக கோலம் போட்டிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்கு. தமிழ்ச்செல்வி வாங்க. நல்லா இருக்கேன். அடடா, தேங்க்யூ. அது டெய்லி மார்கழியில் கோலம் போட்டு விளக்கல திருப்பாவை படிக்கிறது. சூப்பர் சூப்பர். எப்பவுமே நம்மளுடைய பாரம்பரியத்தில் தான் மார்கழி மாதம் ஃபுல்லாக நீங்கள் கோலம் போடுறீங்க. ஆமாங்க மேம். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு கோலம் போடுறது. ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சது கலர் கோலம் போடுறது. பெருசு பெருசாக போடணும்னு ஆசை. டெய்லி காலையில் எழுந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு விளக்கேற்றி திருப்பாவை படிச்சுருக்கேன். மனசுக்கு எவ்வளோ நிறைவா இருக்கும். ரொம்ப நிறைவா இருக்கும். அந்த காலை பனியில அழகான கோலம் போட்டு அதை விட பெரிய சந்தோஷம் நம்ம போடுற கோலத்தை பார்த்து. அது காலையில் அமைதியாக இருக்கும்போது அந்த குருவி அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். நம்முடைய கோலத்தை இன்னொருத்தர் பார்த்து அப்ரிஷியேட் பண்றாங்கிறது இன்னுமே பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஹாய் குட்டிமா, என்ன பேர் உங்களுக்கு? ஆத்யா. ஆத்யா. இன்னைக்கு லீவா? ஸ்கூல் லீவா? ஜாலி. எனக்கு வரதுக்குள்ள ட்ரெஸ் பண்ணிக்கலான்ட்டு ஓடணும். சரி, அப்புறமா வாங்க, நான் சொல்றேன். மார்கழி மாசத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமையில அந்த சங்கு கோலம் போடுறது ஒரு விசேஷம். முதல் ஞாயிற்றுக்கிழமை வேற, அதனால அந்த சங்கு வரணும் அப்படிங்கிறதுனால. ஆமாங்க. அப்புறம் மயிலோட அந்த இது வருது இல்லைங்களா, தோகையில இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கான்செப்ட்ல போட்டிருக்கேன். நீங்க இதுக்காக யோசிச்சு கோலம் போட்டீங்களா இல்ல கோலம் போட போட அந்த ஐடியா வந்துருமா உங்களுக்கு? இல்ல, நான் போடவே ஐடியா வந்துடும். இல்ல, பெரும்பாலும் நான் நிறைய போடுவேன். அதனால இன்னைக்கு இந்த கோலம் போடலாம் அப்படின்ற ஒரு இது. வெள்ளிக்கிழமைனா படிக்கோலம், சனிக்கிழமைனா ஒரு அதுக்கு ஒரு இந்த கோலம் வச்சிருக்கேன், விளக்கு கோலம், அந்த மாதிரி ஒவ்வொரு கோலம் போடுவேன். கோலம் போடணும், காம்படிஷனில் கலந்துக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருந்தால் கூட சில பேரால் மட்டும்தாங்க கலந்துக்க முடியும். அவங்க வந்து அழகாக மாக்கோலம் போட்டிருக்காங்க. சசிக்கிட்ட கேட்கலாம் என்ன கான்செப்டில் அவங்க வந்து கோலம் போட்டிருக்காங்க. ஹாய் சசி, வாங்க. அழகாக இருக்குது கோலம். மாக்கோலம் போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது கோலம்.
நான் எல்லாரையும் முடிச்சுட்டு சொல்றேன், நீங்க முடிஞ்சா யூட்டிலிட்டி பிளாக் வாங்க. சரிங்களா? தேங்க்யூ. வாவ், சூப்பருங்க. குட்டியான கோலமா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. வெற்றி செல்வி 2 கோலம் போட்டிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு கோலம், சூப்பரா இருக்குங்க. நீங்க இது காம்படிஷனுக்காக போடுறீங்களா இல்ல டெய்லியே கோலம் போடுவீங்களா? இல்ல நம்ம நல்லா இருக்கு. உங்க பேரு? நிரஞ்சனா. நீங்க வெற்றி செல்வி. அடுத்த பிளாக்குக்கு நம்ம வந்தாச்சு. சங்கீதா எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு பாக்க. வர்ஷிகா போட்ட வாவ், சூப்பரா இருக்கு. வாங்க வாங்க, எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கீங்க. செம சூப்பர். அப்படியா? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? சூப்பர். ஓ நைஸ். உங்க பேர் என்ன? வர்ஷிகா. வர்ஷிகா செம சூப்பரா போட்டிருக்காளே கோலம். நீ ஹெல்ப் பண்ணியா? அப்படியா? வாவ் சூப்பர். ஒருத்தருக்கு ஒருத்தர் செம சூப்பரா போட்டிருக்கீங்க. எவ்வளவு புள்ளி வச்சு கோலம் போட்டீங்க? இது வந்து அப்படியே வரைஞ்சீங்களா? இல்ல, இது ஃபர்ஸ்ட் 4 ஃபர்ஸ்ட் 5 போட்டேன், அதுக்கப்புறம் 2 சைடு 4, அதுக்கப்புறம் 3. ஓ அப்படி. வாவ் செம சூப்பரா இருக்கே. இப்போ அடுத்த பிளாக்குக்கு நம்ம போறோம். எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க கோலம். சிவகாமி ரொம்ப அழகா இருக்கு கோலம். டெய்லி வாசல்ல கோலம் போடுவீங்களா? இப்ப மார்கழிங்கிறதுனால கலர்ஃபுல்லான கோலம் போட்டிருக்கீங்க. சூப்பர். ரொம்ப அழகா இருக்குங்க கோலம், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் பார்க்கலாம் வாங்க. காம்படிஷன் ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எல்லாரும் எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன், நீங்க யூட்டிலிட்டி பிளாக் வாங்க. சரிங்களா? சரியா? காம்படிஷன் ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்குங்க. இப்போ அடுத்த வீட்டுக்கு போய் பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. கும்பகோணம் தாங்க. ஓகே. சோ அங்க எல்லாரும் ரொம்ப பெருசா கோலம் போடுவாங்க, ரொம்ப அழகா போடுவாங்க. ஓகே. சோ எனக்கு நான் இப்போ ஆபீஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னால முடிஞ்சது நான் டெய்லிக்கும் போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு கோலம். எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? அந்த மாதிரி பெரிய பெரிய கோலம் எல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப எனக்கு அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதா தான் இருந்தது. ஏன்னா இந்த வீட்லாம் கொஞ்சம் ஃபுல் ஆகல, எங்க வீடு மட்டும் தான் இருந்தது. அப்போ வந்து என்னடா யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, யாரும் இல்லைன்னா என்ன, நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம கண்டிப்பா போடணும். ஏன்னா மார்கழி நான் அதை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். சோ எனக்கு அது பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை. சோ நான் அப்படியே கோலம் போட ஆரம்பிச்சேன். இந்த ஸ்பேஸ்க்குள்ளார என்னால என்ன போடலாம் அப்படிங்கிறது. சூப்பர் சூப்பர். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய மனசு நிம்மதியா, நம்முடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டிப்பா நான் வெளில போயிட்டு வரும்போதெல்லாம் அழகா இருக்கு பார்த்துட்டே இருப்பேன். செல்வி வாங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு கோலம். அழகா இருக்கு. இந்த கோலம் போடுறதுங்கிறது உங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு நிம்மதியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல? அந்த கோலம் போட்டு அந்த கலர்ஃபுல்லா நம்முடைய அந்த ஃபுல் இது மறந்து நல்லா இதா என்கரேஜ் பண்ணி போடுறது, எப்படி போடலாம் அப்படி போடலாம்னு ஒரு இது இல்லாம இடது இல்லாம நல்லா போடலாம். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த டிராயிங் வரைய நிறைய பிள்ளைகள் டிராயிங் வரையறதுனால இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். வாசல்ல கோலம் போடணும். என்னதான் ஒரு அபார்ட்மெண்டா இருந்தா கூட அந்த இருக்கிற ஸ்பேஸ்ல கொஞ்சம் சின்னதா கூட போட்டாலும் நல்லா போடுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம், பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல யாரு இருக்கும்னு தெரியறது இல்லை. இப்ப நானே எல்லாரையும் வந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 23. வாவ் சூப்பருங்க. இப்ப யாரு நம்ம பார்க்க போறோம்? கீர்த்தனா. சூப்பர். நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுறது ஒண்ணு, அழகா இந்த மாதிரி ரங்கோலி போடுறது ஒண்ணு. நம்முடைய திறமைக்கு தகுந்த மாதிரி. ஹாய் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க? வாங்க. ரொம்ப அழகா இருக்கு கோலம், ரங்கோலி. நீங்க வரைவீங்களோ? நான் மெஹந்தி வந்துட்டு சூப்பரா போடுவேன். ஓகே. ஆர்டிஸ்ட்லாம் இல்ல, பட் வந்து மெஹந்தி வந்துட்டு ஐ நோ டு டு. ஓகே. ரங்கோலிலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த ரங்கோலி போட்டு முடிச்சிட்டு? இவ்வளவு அழகா பீஸ்ஃபுல்லா இருந்தது.
நிஜமாவே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நான் ஒர்க்கிங். ஓகே. சோ மார்னிங்ல இருந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃப் மாதிரி இருக்கும். பண்ணோமா, குக் பண்ணோமா, கிளம்பணுமான்ட்டு. இன்னைக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. எவ்வளவு ஹாப்பியான விஷயம்ல. Thank you. நீங்களும் வரீங்களா சார்? வரோம். நீங்க வரீங்களா சார்? வரோம் சங்கி. சங்கி சங்கி வரோம் சங்கி. சௌராஷ்டிரா சோகி. நைஸ். பிளாக்ல ஒரே ஃப்ளோர்ல 3 பேர் காம்படிஷன்ல இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஏய் வாவ் 53 34 வந்து விட்டேன். ஹாய் 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 3D கோலம் சூப்பரா இருக்கு. அதான் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. எத்தனை நேரம் ஆச்சு இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு? 1 hour. நைஸ். முதல்ல பிளான் பண்ணிட்டீங்களா? இதுதான் வரையணும் பிளான் தான். ஓகே. நம்ம வரையவே அந்த கலர்லாம் அப்புறமே சூஸ் பண்ணீங்க இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப கலர் காம்பினேஷன்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க என்ன ஆர்டிஸ்டா நீங்க? கோலம் மட்டும்தான். சூப்பரா இருக்கு கோலம். ரொம்ப அழகா இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். எப்படி இதை வந்து வரையணும்னு நீங்க எப்படி நீங்க யோசிச்சீங்க? எல்லாம் இது என்னோட பேட்டர்னே கிடையாது. நான் யூசுவலா கோலம் போடுற பேட்டர்னே இது கிடையாது. ஜஸ்ட் ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம இது எப்படி நமக்கு வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக டிஃபரெண்டா ட்ரை பண்ணது. ஓகே. நீங்க யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப அழகா உங்களுக்கு கோலம் ரொம்ப நைஸ். ரொம்ப அழகா. நீங்க பெயிண்ட் பண்ணுவீங்களோ? நார்மலா டிராயிங் கொஞ்சம் தனியா பண்ணதில்லை. பட் இந்த ஹேண்ட் கிராஃப்ட் அந்த மாதிரியான சிலர்ல கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். சூப்பர். நீங்க வெளியில வேற ஏதாவது காம்படிஷன்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா? காலேஜ் லெவல் தான் மேம். மற்றபடி வெளியில போனதில்லை. எவ்வளவு மொனாட்டனஸா இருக்கு லைஃப். இப்போ ஓடிட்டே இருக்கும்ல. நீங்க எனக்கு பேபி வேற இருக்கு, ஒர்க் வேற இருக்கு. அதுல ரொம்ப பட் இது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து வெளியில எங்கேயுமே போக வேண்டாம். நல்லா ஒரு ஃப்ரீயா இருந்ததுன்னு சொல்லணும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸானதுல இருந்து கொஞ்சம் டைம் ஜாலியா இருந்தது இங்க. சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு ஒரு ஹிப் ஹிப் ஒரே. ஜோதி கீர்த்தனா 2 பேரையும் பார்த்தாச்சு. இப்ப அதே ஃப்ளோர்ல இன்னும் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த பக்கம் போறதா வேண்டாமான்னு தெரியல. அவ்வளவு பயமா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு கோலம். எப்படி ஒரே ஃப்ளோர்ல இத்தனை ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கீங்க? அழகா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. கமான் கமான். ஹாய் ஹாய் ஹாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். ரொம்ப ஹெவி காம்படிஷனுங்க. அப்படியா? ஆமா. 10 மணிக்கு வந்து இந்த பிள்ளைங்க எழுப்பி நம்ம மேடம் பண்ணணும். அப்பதான் யோசனை நம்ம மேடம் பண்ணணும். ரொம்ப ஜாலி. 5 மணிக்கு இந்த மாதிரி எந்திரிச்சு நாங்க சண்டே பண்ணதே கிடையாது. இன்னைக்கு எழுப்பிடி ஒருத்தி கதவை தட்டி எழுப்பி விட்டோமா அடே ஆள் ரொம்ப ஜாலி. இன்னைக்கு நமக்கு பழைய நினைவுகள் அப்படி இல்ல. நான் எனக்கு 38 வருஷம் 39 வருஷம் ஆச்சு மேரேஜ். இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி ஒரு 4 பேர் நாங்களா சேர்ந்து ரொம்ப அது இவங்க வீட்டுல இந்த மாதிரி டீ காஃபி டீ போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி காஃபி போட்டு கொடுக்கறது ரொம்ப ஜாலி. ரொம்ப என்ஜாய் பண்றது. எல்லாரும் சேர்ந்து சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு ஒரு எல்லாருக்கும் சுஜாதா பாபுக்கு தான் ஹிப் 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 செம சூப்பரா இருக்குங்க. பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் எல்லாரையும் சேர்க்கறது எனக்கு ஒரு பெரிய ஆள் பலம் வேணும். என்னால முடிஞ்சது இது பண்ணலாம் அப்படின்னு. நைஸ், வெரி நைஸ். ரொம்ப அழகா இருக்கு. இது யாரோட கோலம்? என்னோட பேரு மணிமாலா. மணிமாலா. ஓகே. மணிமாலா பிள்ளையார். அழகா இருக்கு. அதுல ஒரு இது வேற சம்கி வேற வச்சிருக்கீங்க. மேல குந்த நாட்டெல்லாம் பண்ணி அது தைக்கிறதுக்கு வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. திடீர்னு ஏற்பாட்டின்னு கொஞ்சம் பண்ணிருப்பேன். நைட் முடிவுனால அவ்வளவுதான் பண்ண. ஹெல்ப் பண்ணீங்களா நீங்க? கௌரி. ஓகே. நீ என்ன பண்ண? அழகா இருக்கு, அழகா இருக்கு. இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். விளக்கெல்லாம் வச்சு தேங்க்யூ ஸோ மச். ஒரு சண்டே எல்லாரையும் ஒரு உலுக்கி எல்லாரும் எழுதுறீங்க கோலம் போடுங்கன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நைஸ். உங்க பேரு? கரண்குமார். வெரி நைஸ். ரொம்ப அழகா இருக்கு. நான் ஒரு 1/2 hourல சொல்றேன். எல்லாருமே யூட்டிலிட்டி பிளாட் பண்றாங்க. ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஃபைன். மணிமாலா.
காம்படிஷனில் கடைசியான வீட்டுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க நிஜமாலுமே. ஒரே இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் கோலம் போடுங்கன்னா நம்ம வந்து அழகாக காம்படிஷன் வைக்கிறது எப்படி, ஒரு வீட்டு வாசல் முன்னாடியும் போய் நீங்கள் என்ன கோலம் வரைஞ்சிருக்கீங்கன்னு பார்த்து கிஃப்ட் கொடுக்கறது எப்படி, கொஞ்சம் என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஃபைனல் வீட்டுக்கு போகலாம் வாங்க. கண்ணுக்குட்டி நீ எப்படி இருக்க? இல்லை பட் இவ்வளோ அழகாக பாதுகாத்து வச்சிருக்கீங்க. இதை கையில் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஓகே, எதுவும் பண்ணிடக்கூடாது. அழகா இருக்கா? அம்மா பட்ட கோலம் நல்லா இருக்கா? அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு சொல்லு. இது சொல்லு, சூப்பர் சொல்லு, சூப்பர் சொல்லு. எப்படி பிளான் பண்ணீங்க? அத்தை தான் டெய்லி போடுவாங்க, நான் போட மாட்டேன். 2 டேஸாக வரைஞ்சி பேப்பரில் நோட்டில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இல்லை அதுக்காக விழா அவ்வளோதான். மார்கழிக்காக முதல்ல கலர் வாங்கி வச்சுருந்தீங்களோ? இல்லை மேம், இதுக்காக வாங்கினேன். காவி வச்சுதான் அத்தை ஒரே ஒரு கலர் மட்டும் வச்சுருக்காங்க, அதை தான் போடுவாங்க. இதுக்காக நேற்று ஈவினிங் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் எல்லாம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த கோலம் போடும்போது. ஆக்சுவலாக இது என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு சின்ன பிள்ளையில போட்டது. நான் ஊரில் தான் இருந்தேன், வில்லேஜில் தான் இருந்தேன். அங்கே எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட இருக்கிற என் செட்டு பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து கோலம் போடுறது அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு +2 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப அது அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து போகிற மாதிரி. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் கோலம் போட்டிருக்கேன். 4 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. என் மாமியார் உங்கள் மருமகளுக்கு கோலமும் போட தெரியும், இதுலேருந்து நிரூபிச்சுட்டாங்க. போங்க. ஹாப்பி ஹாப்பி. தேங்க்யூ. எல்லா கோலத்தையும் பார்த்தாச்சு, ஒருத்தரையும் பார்த்து அப்ரிஷியேட்டும் பண்ணியாச்சு. ஒன்று அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதெல்லாம் விட இப்போ பெரிய கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கறதாங்க. அதுக்காக நம்முடைய நிபுணர் குழுலாம் இல்லைங்க, நான் மட்டும்தான் நிபுணர். ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம இவங்க எனக்கு பிடிக்கும் அவங்க எனக்கு பிடிக்காது அப்படியெல்லாம் இல்லாமல் உண்மையாலுமே கோலம் அவங்க போட்ட எஃபர்ட் அதெல்லாம் பார்த்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி எனக்கு நானே யோசிச்சுட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுங்கிறது நீங்கள் வாங்க யூட்டிலிட்டி பிளாக் போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் எல்லாருமே இந்த இடத்துல பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ என்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனல் மூலிமா எல்லாரையுமே ஒன்றிணைக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இது என்னுடைய முதல் ஸ்டெப்பு. ஸோ இந்த கோலம் எல்லாருக்குமே தெரியணும். நம்முடைய இவ்வளோ அழகாக நம்ம கோலம் போடுறோங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இருக்கு இல்லையா? நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, நான் பார்க்குறது மட்டும்தான். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறது, இது வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப அழகாக கோலம் போட்டிருந்தீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்டில் ஒருத்தர் லீடிங்கில் இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் ஒரு 3 வந்து அதுவும் ப்ரைஸ் தான், அதுவும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மாதிரி தான். பட் இந்த கடைசி நிமிஷத்தில் எல்லோரும் நல்லா போட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுனால லாஸ்ட் மினிட்ல அதை கடையில் அரேஞ்ச் பண்ணி அதையும் நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன். வாங்காதவங்க தயவு செய்து என்னை வந்து திட்டாதீங்க. அடுத்த ஒரு காம்படிஷன்ல அடுத்த ஒரு இதில் கண்டிப்பாக பெரிய ஈவெண்ட்டை நம்ம மீட் பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சாப்பிடவும் டைம் ஆயிடுச்சு. அதனால நம்ம இதை அனௌன்ஸ் பண்ணிடலாம். MIG 6/4 சங்கீதா. ஏன் சங்கீதாவுக்கு ப்ரைஸ் போகுது அப்படின்னா, அவங்க குழந்தை வந்து அந்த கோலத்தை வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அவளுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஆறுதல் பரிசு தான். வர்ஷிகா அவள் பேர், வரலன்னு நினைக்கிறேன். வர்ஷிகாவுக்கு இந்த ப்ரைஸ் போகுது. இதுவும் வந்து ஆறுதல் பரிசு கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு அப்புறம் வர 3வது பரிசுல 2வது பரிசுல வந்து கீர்த்தனா 15/23 அழகா கோலம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது அந்த கோலம். பண்ணுங்க, இது வந்து உங்களுக்கான ஆறுதல் பரிசு. இது பூஜை ரூம்ல வச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்தது வந்து ஜோதி 15/33. அவங்க வந்து அழகா ஒரு அகல் விளக்க போட்டு ரொம்ப அழகா கலர் பண்ணி ரங்கோலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ். ராஜி 3rd ப்ரைஸ். அழகா இருந்தது, ரங்கோலி புள்ளி வச்சு ரொம்ப அழகா கோலம் போட்டிருந்தாங்க. கங்க்ராட்ஸ். இந்த புடவை கட்டிட்டு ஒரு போட்டோ வந்து நம்ம குரூப்ல போட்டுறணும். ஓகேவா? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. எனக்கே ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. எல்லாரும் அவ்வளோ அழகா வரைஞ்சிருந்தீங்க. இப்போ யாரை வந்து நம்ம செலக்ட் பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் செலக்ட் பண்ணேன். செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு 15/34 மணிமாலா மேம்.
எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு எல்லாரையும் சேர்த்து வச்சு ரொம்ப அழகா ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த கோலத்தை போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த ஏஜுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து அந்த கோலம் போடும்போது அவங்க ஃபிளாட்டுக்கு அவங்களோட இதுக்கு போகும்போதே இல்லை பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால அவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ். இதுவும் வந்து கவிச்சித்திரத்தில் தான் வாங்கினேன். தேங்க்யூ. இதுல வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கோலம். அதனால வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இதை பார்த்து சொல்லுங்க. நீதா 15/36 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நீதாவுக்கு நீத்துஜா. ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே. Thank you so much. கங்க்ராட்ஸ். யாரெல்லாம் வேணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ அடுத்த காம்படிஷன் நியூ இயர்க்கோ இல்லை பொங்கலுக்கோ நம்ம வந்து யாராவது இந்த இதை பத்தி ஏதாவது ஒரு 2 வாரத்தை பேசணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சுஜாதா மேடம் இந்த ஏற்பாடு பண்ணது ரொம்ப சந்தோஷம். அந்த பிளாட்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து கேமராமேனோட வந்து ஒவ்வொரு வீடாக வந்து பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மேடம் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பிளாட்டுக்குள்ள எந்தெந்த ஊர்ல இருந்து எங்கேயோ வந்து நம்ம இங்கே இருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க தான் நம்ம சொந்த பந்தம் தாய் பிள்ளை எல்லாமே. இந்த மாதிரி ஒற்றுமையாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் நல்லா நிறைய பேர் வந்து இதில் கலந்துக்கிட்டு நம்ம பிளாட்ல வந்து TNHP 1500 பிளாட்டு இந்த அளவு ஒற்றுமையாக அதை ஜாலியாக இருக்காங்கிறது வெளியே நம்ம உலகத்துக்கே நம்ம வந்து தெரியப்படுத்தணும். சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனலு ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் அவங்க நல்ல ஒரு வண்ணமைக்கு வரணும்னு நம்ம யூடியூப் நம்ம TNP சார்பா 1000 சார்பா அவங்கள மனமாற எல்லாத்தையும் நம்ம வாழ்த்துறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ்செல்வி. நானும் இந்த TNHPல என்னோட பொண்ணோட வீட்டில் இருக்கேன். மேம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே செகண்ட் ஆளாக நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். மேம் வந்து இது மாதிரி முன்ன நின்று எல்லாத்தையும் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து வீட்லேயே சும்மா இருந்தால் மூளையும் அழுங்கிட்டோம். தேவையில்லாதவர்களை நினைக்காம நம்மளை நாமளே மோட்டிவேஷன் பண்ணி நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துக்கணும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். வந்து மேம்க்கு தான் நான் ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க இவ்வளோ அழகா என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்க டிராவல் பண்ணி வந்ததுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். மேலும் மேலும் வேற ஒரு காம்படிஷன்லாம் நான் கொண்டு வரேன். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ன நேயர்களே, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்னு. நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கள்ல. உங்களுடைய எண்ணத்தில் எந்த கோலம் வந்து நல்லா இருந்தது, எந்த கோலத்துக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய அபிப்பிராயத்தையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வரணும், உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னா DMஓ மெசேஜோ பண்ணுங்கள். நாங்கள் வரோம். உங்களுடைய கோலமும் உலகம் ஃபுல்லாக தெரியும். ஓகேவா? மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு.